சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 7ஆம் தேதி முதல் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் வசிக்கும் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் உரிமையாளர் சார்பில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முக்கியமாக இ-பாஸ் கொடுத்தால் ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி வைத்திருக்கும் தாங்கள் அனைவரும் பெரிதும் பாதிப்படையும் சூழல் ஏற்படும் எனவும், சீசன் வருமானத்தில்தான் தாங்கள் வாங்கிய கல்விக் கடன், வங்கிக் கடன் உள்ளிட்ட பிற அனைத்து கடன்களையும் அடைக்க முடியும் எனவும், இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் கார் பார்க்கிங் வசதியை அதிகப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இ-பாஸ் ரத்து செய்ய மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதில் சுமூக உடன்பாடு கிடைக்கவில்லை எனில் அனைத்து தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம், உணவு வழங்க மாட்டோம் என்றும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.